மலை மேல இருக்க இந்த கோயிலுக்கு நைட் டைம்ல போனீங்கன்னா ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் கேட்கும்ட்டு இந்த கிராம மக்கள் இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு பிளாக் மேஜிக் பண்றவன் வாழ்ந்துட்டு இருந்ததாகும். அவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெண்களை கடத்திட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மூலமா சில ரிச்சுவல் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவன் பிளாக் மேஜிக்கை பயன்படுத்திட்டதா சொல்றாங்க. இதே மாதிரி ஊர்ல நிறைய பெண்களை இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கான். கடைசியா ஒரு பொண்ணை கடத்துறப்ப அவங்க கிட்ட அந்த பிளாக் மேஜிக் பயன்படுத்த முடியல. ஏன்னா அந்த பொண்ணு கன்சீவா இருந்திருக்கா. இதை தெரிஞ்சதுமே இந்த பொண்ணை போட்டு தள்ளாம வயிற்றுல இருக்க கருவை கழிச்சிட்டு அதுக்கடுத்த பிளாக் மேஜிக் பண்ண யூஸ் பண்ணிருக்கான். இல்ல துரதிர்ஷ்டமா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவே அந்த பொண்ணு பேயா வந்து அங்க இருக்கிறவனை போட்டு தள்ளிட்டதாகவும் அதுக்கடுத்த தான் சாவுக்கு நீதி கேட்டு கிராமத்துக்குள்ள பேய சுத்திட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த பொண்ணை கட்டுப்படுத்துறதுக்கு தான் மலை உச்சில ஒரு கோயிலை வடிவமைச்சதாகவும் அங்க நைட் டைம்ல போனா இன்னும் அந்த கத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க.